திமுகவின் தோல்விக்கு அப்புறம் தளபதி அவர்கள் சொன்னது போனுங்க, ஏன்டா விஜயை பகிச்சிக்கணும், ஏன்டா விஜயை நம்ம இவ்வளோ சித்திரவதை படுத்தணும் அப்படின்னு தினம் தினம் ஒப்பாரி வைப்பீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி தான் ஒப்பாரி வைப்போர் சங்கம் அப்படின்னு திமுகவினர் சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சங்க தலைவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் அங்கிள் தான். அதாவது இது போன்ற ஒப்பாரி வைக்கும் சங்கம் யார் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சேகர்பாபு ஆரம்பித்து வைக்கிறார். அதுக்கப்புறம் கொத்தடிமைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. கொத்தடிமைங்க ஆரம்பிச்சது பத்தாம இந்த ஜென்சி கிட்ஸ்னு ஒரு 5-6 குரூப் சுற்றி நிற்குது. அதாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு வந்தவங்களா, இல்லை சரியாகாத பைத்தியமா, இல்லை சரியான பைத்தியமானு கண்டுபிடிக்க முடியாது. என்னாலே முடியல. டெய்லியும் ஒரு வீடியோ போடுறானுங்க, முடிய மாட்டேங்குது. சரி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாமானாலும் முட்டி மாட்டேனுங்க. சிங்கம் பெண், அதாவது தளபதி அவர்கள் சிங்கப்பெண் அதிரடி படை நம்ம ஒரு படையை ஒன்று அறிமுகப்படுத்துறாரு 13. அந்த அறிமுகப்படுத்துறது கூட பார்த்தீங்கன்னாக்கா இவனுங்களாம் ஒரு கலப்பரமிஷன், சினிமா பாட்டு போட்டாங்கப்பா, அதில் சிங்கப்பெண்ணு ஏப்பா, பெண்களை மையப்படுத்தி ஒரு திட்டம் ஒன்று வருது. அந்த பெண்கள் தான் நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது. அவங்கள ஹீரோவை காட்டாமல் ஜீரோவை காட்டுவாங்க. சிங்கப்பெண்ணு போட்டது என்னப்பா தப்பு இருக்குது, அதில் என்னப்பா கொத்தம் கண்டுபிடிச்சிங்க. இதே போன்று நீங்கள் நடத்தின மாநாட்டில் நானும் பார்த்துருக்கேன்பா, கரகாட்ட கோஷ்டி பாட்டெல்லாம் போட்டீங்கப்பா. இதே ஆளப்போறான் தமிழன் சாங்கும் உங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு, அதாவது தளபதி விஜய் அவர்களை பார்த்து நீங்கள் பொம்மை முதல்வர் சொல்வதை விட்டுவிட்டு கடந்த 5 ஆண்டுகளாக எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், ஸ்டாலினே வந்து பொம்மை முதல்வராக தான் ஆட்சி அமைஞ்சார். பொம்மை முதல்வர் தான். ஏன்னா ஸ்டாலின் சொன்ன நடக்காது, துர்கா ஸ்டாலின் சொன்னாதான் நடக்கும், அது நமக்கும் தெரியும். இருந்தாலும் மேற்போக்குத்தனமாக மக்களை நம்ப வைக்கிறது ஸ்டாலின் சார் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருந்தார். என்ன, ஐயப்பூசா வண்டியில் ஓட்டுறது, டெய்லியும் வந்து சைக்கிளிங் பண்ணுறது, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது. இப்போல்லாம் பண்ண மாட்டார். ஏன்னா ஒப்பாரி வைக்கிறதுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஒப்பாரி வைக்க ஒரு சங்கத்தை திறந்து சிறப்பாக போயிருக்குது. நானும் பார்க்குறேன், பதவியேற்கு நடந்து நேக்குது. உதயநிதி ஒரு பக்கம் ஆள்றார். எப்படி இதெல்லாம் நான் பார்க்குறது, எப்படி தளபதி முதலமைச்சராகி நான் பார்க்குறதுன்னா அக்கா அல்றாரு, தாயார்கிட்ட வேறு வளர்ந்துருக்காருன்னு வேறு நம்ம சவுக்கு சங்கர் வேறு மீடியா முன்னாடி போட்டு உடச்சிட்டாரு. இதுக்கப்புறமே இந்த மூஞ்சை எங்களால் காட்டுவாங்களா? காட்ட முடியாது. இந்த மாதிரியெல்லாம் ஒப்பாரி வைக்கும் சங்கத்தை நடத்திக்கின்னு இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம், இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்ல கொத்தூஸ், அவங்கெல்லாம் பேர் வந்து கொத்தூஸ், இல்லை 200 ரூபீஸ் தான். ஒருத்தனான்றான், நான் உதயநிதி தம்பிடா, நான் என்னடா அப்படின்றான். உதயநிதி தம்பியா? எனக்கு அதில் சின்ன கேள்விகள்லாம் இருக்குது, சந்தேகமே வந்துருச்சு. சரி வேணாம் விடுங்க, பொதுவெளியில் சொன்னால் அசிங்கப்படுத்த வேண்டாம், அதனால் அதை அப்படியே மூடி மறைச்சிடலாம். நமக்குள்ளே தெரிஞ்சு ராக்ஷினி இது வந்து யாருன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால் இதை அப்படியே மூடி மறைச்சிடணும். இந்த கொத்தடிமைங்களை எந்த மாதிரி திட்டத்தை கையாளுறாங்க பாரு. அதுக்கப்புறம் ஒரு மேடையில் ஸ்டாலின் சாரை பற்றி பேசுகிறாங்க. அதில் ஸ்டாலின் சார் பற்றி புகழ்ந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள் வராரு இடையில். யாரா கூட்டத்தை பொழந்துன்னு ஒரு ஆள் வரான்னு பார்த்தா கமலஹாசன் மாதிரி ஒரு வேடம் போட்டுன்னு ஒருத்தன் வர பிடிச்சுட்டாங்க. எங்கேயோ ஒரு காமெடி பீஸை பிடிச்சி வந்து மேடையில் ஆட விட்டாங்க. கம்பெடுத்து ஆடுவேன், டாடா குதிரை சண்டம் போடுவேன், ஸ்டாலினை போல யாரும் இல்லை அப்படின்னு அவங்க பாட்டாக அடிச்சு ஏதோ அவனுக்கு வந்து யாரோ பாட்டு பாடி கொடுத்துக்கிறாங்க. அதை கிளியராக பண்ணுறா அப்படி. ஏன்னா மேடை ஆர்டிஸ்ட் அடுக்குது, நல்லா மேக்கப்பெல்லாம் கமலஹாசன் மாதிரி போட்டு. நானே ஒரு செகண்டு ஒரு வேளை கமல் ஏற்கனவே பேட்டரியெல்லாம் தூக்கி அடிச்சு டிவியெல்லாம் உடச்சி நான் திமுக எதிர்க்க வந்துக்கிறேன், நான் விட்ட மாட்டேன் நான் அப்படின்னு ஒரு போடாவெல்லாம் விட்டான். இதை நம்பி ஒரு கூட்டம் வேற கமலஹாசன் முன்னாடி போச்சு. இதுக்கு முன்னாடி வேற அந்த ஸ்னேகன் ஒரு எழுத்தாளர், பாடல் எழுத்தாளர், அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கடுமையாக விமர்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா கடைசியாக போய் திமுக கிட்டே கொத்தடிமைக்கிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க கமலஹாசன் குரூப் மொத்தமாக. இது கேட்டால் நம்மளுக்கே தலையெல்லாம் அடிக்குது, இரும்பில் வருது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு போஸ்டெல்லாம் பார்க்க முடியல. தினம் தினம் ஒரு போஸ்ட்டு கதறானுங்க. எங்கே போனாலும் கதறாங்க. டெல்லிக்கு போனால் ஏன் போனால் டெல்லிக்குன்னு கதறானுங்க. ஒரு திட்டத்தை அறிவிச்சா கதறானுங்க. என்ன ஆனும் புரியல. கர்நாடகாவுக்கு போனாலும் கதறானுங்க. எங்கே போனாலும் ஒப்பாரியேங்க. இப்போ தான் அவனை கண்டுபிடிச்சிக்கிறாங்களாம். என்னன்னா, நாங்கள் எப்படி தோற்றோம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டுமே. அடா பாவீங்களா, இந்த ரமணா படத்தில் சொல்கிற மாதிரி, டேய் இதுவே இப்போ தானே கண்டுபிடிக்கிறீங்களாடா ஆடா அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கோங்களா, நாங்கள் விஜய் அலையால் நாங்கள் தோற்றுவிட்டோம். திமுக தோற்றத்துக்கு காரணம் விஜய் அலை. அதான் தலைவா, அது விஜய் அலை இல்லை, விஜய் சூறாவளி மாதிரி போயிட்டுருக்கு. தமிழகம் எங்கும் இல்லை, அதாவது இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா அவர் கால் வைக்கும் இடமெல்லாம் கூட்டம் அலைக்கடல்லாம் போகுது. ஏன்னா அது அளவு ஓய்வு இல்லை.
போயினே இருக்குது. சூறாவளி புயல் மாதிரி போயின்னு இருக்குது. இதில் சிக்கி சீரழிஞ்சது ஒரு டிக்கெட் யாருதுன்னா இந்த திமுகன்னு ஒரு திருட்டு கும்பல். இதோட அடியோட ஒழிஞ்சிடும். இந்த 5 ஆண்டில் முடிச்சிருவாங்க, கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த காமெடி பீஸு ஆமக்கறி, வறுத்த கறி, மான் கறி, புளிக்கறின்னு ஒரு ஒரு டிக்கெட் ஒரு சுற்றி திருது. அது யாருன்னா திரள்நிதி திருடன். இவன் ஏனாத்து கட்சி நடத்துகிறான், எதுக்கு நடத்துகிறான்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு டைம் மீட்டிங்கில் வந்து 69 படம் கொடுக்காத தலைவன் நாட்டை எப்படா கொடுப்பான், ஆஹா இதுதான் மெயின் சிங்காக பேசுகிற நினச்சின்னு காமெடி பண்ணிக்குது. ஏன்னா நம்ம அங்கே இருக்கிறவன சிதிக்கிறோம். எதுக்கு சித்திக்கிறான்னா இது ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், பட்டிமன்றம் மாதிரி ஆகிப்போச்சு. அது இன்னும் அரசியல் மேடைன்னு நினச்சா பட்டிமன்றம் மாதிரி இது ஒரு காமெடி பீஸு. இந்த பட்டிமன்றத்தில் இந்த ஒரு பட்டிமன்றத்தில் இருக்கவங்களாம் ஒரு 5 பேர், இந்த பக்கம் 5 பேர், இந்த பக்கம் 5 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. 5 பேர் 5 ஒரு காமெடி பேசுவாங்க, ஒரு கருத்து பேசுவாங்க. இது அனைத்துமே கருத்து மட்டும் பேசுறேன்னு சொல்லி போட்டு போகிறாங்க காமெடி. எல்லாம் சிதிக்கிறான். யாரா சிதிக்கிறான்னு பார்த்தா எல்லாம் நாம் தமிழ் தும்பிங்களேவும். ஏன்னா இவங்க தும்பிங்களுக்கு கேட்டேன், இப்போ கூட போய் கேட்டேனாக்கா, ஏன்பா நாம் தமிழர் கட்சியில் கேரி என்னப்பா, எங்கள் கொள்கை வேறு, கோட்பாடு வேறு, எங்கள் சிந்தனை வேறு, திரள்நிதி திருடுறது வேறு, இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி ஒரு குரூப் கிளம்பினுக்குது. நாம் என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல. எங்கே மாட்டிக்கணும் இந்த பைத்தியக்கார கும்பலுக்கிட்ட மாட்டிக்கின்னு நம்ம பாடுறப்ப மக்களே தினம் தினம் போஸ்ட் போடுறானுங்க. மக்களே தளபதியை ஒப்பாரி வைக்கிறானுங்க. இந்த ஒப்பாரி குரூப்பில் சீமானும் ஜாயின் பண்ணிட்டான். முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் சார் தினம் தினம் அழுறாரு. அவன் புள்ள அதுக்கு மேலே தத்தி, பெரிய தத்தி சின்ன தத்தின்னு மாதிரி இந்த தத்திங்களெல்லாம் போகிற வச்சுக்கின்னு இவங்கெல்லாம் வந்து தளபதி விஜய் கேள்வி கேட்க கொஞ்சம் கூட அதிகதியற்ற ஆளுகிறாங்க. பொம்மை முதல்வர் 2 யாராக சொல்கிறீங்க? ஆட்சி கையாளாகத்தன ஆட்சியை 5 ஆண்டுகளாக ஆட்சி அமைத்து விட்டு மக்கள் அதாவது இளைஞர்களை பெருங்களவில் போதைப் பொருளுக்கு உள்ளாக்கிட்டு நாட்டை எல்லாத்தையும் குடிச்சோராக்கி போயிட்டு நீங்கள் என்னமோ தேச தியாகி மாதிரி இப்போ பேட்டி கொடுத்துருக்கீங்கடா. அப்பா முடியலடா சாமி, போதுண்டா அவங்க நாடகம். அதுவும் மேடையை பற்றி நீங்கள் பேசாதீங்க. அது பெண்களுக்கான மேடை. சிங்கப்பெண் திட்டம் வந்து பெண்களுக்கான மேடை. பெண்களை தான் மையப்படுத்தி அந்த பாட்டு இருக்கணும், பாடல் இருக்கணும். சினிமா பாடலில் போகிறது என்ன தப்பாப்பா? சிங்கப்பெண் பாட்டு தான் போன தளபதியை பாடினார், இல்லை அவரை பற்றி புகழ்ந்து பாடினாரா? டேய் திருட்டு கும்பலா, உங்களெல்லாம் நாட்டை விட்டுலடா, மொத்தமாக முடிக்கணும்டா. அப்போ தான் அந்த மக்கள் நல்லா இருப்பாங்கடா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுடா, புரியுதுடா, புரிஞ்சிச்சுடா, புரிஞ்சிச்சு.